வணக்கம். ட்ரூலி நாஸ்ரீத் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். இது நம்ம ஆவடி சார்பாக நடைபெற்ற பெண்கள் சுய உதவி குழுக்களின் பதிவு ஒப்பந்தம். ஆவடி காமராச நகர் நாஸ்ரீத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட முத்தமிழ் மன்ற போட்டி. ஆவடி காமராச நகர் நாஸ்ரீத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி. தி நாஸ்ரீத் அகாடமியில் நடைபெற்ற சம்மர் கேம்பின் பாராட்டு விழா. கோடைக்கால விடுமுறை முடிந்து திறக்கப்பட்ட தி நாஸ்ரீத் அகாடமி பள்ளி. இனி விரிவான செய்திகள். இது நம்ம ஆவடி சார்பாக நடைபெற்ற பெண்கள் சுய உதவி குழுக்களின் பதிவு ஒப்பந்தம். கடந்த 30/3/2024 சனிக்கிழமை அன்று நாஸ்ரீத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வளாகத்தில் இது நம்ம ஆவடி சங்கத்தின் தலைவர் திரு ஏஎன் ஹென்றி மாரிஸ் அவர்களும் செயலாளர் திரு செல்வராஜ் அவர்களும் மற்றும் பொருளாளர் அனைவரின் தலைமையில் மகளிர் சுய உதவி குழுக்களின் தலைவிகள், பொருளாளர், செயலாளரும் இணைந்து ALF பகுதி அளவிலான காவிரி மகளிர் சுய உதவி குழு சங்கம் மற்றும் வைகை மகளிர் சுய உதவி குழு கூட்டமைப்பு சங்கத்தை நிறுவினர். சமூக மேம்பாட்டை நோக்கிய நமது பயணத்தில் இந்த மகளிர் சுய உதவி குழு ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக விளங்குகிறது. இக்குழுவின் முக்கிய நோக்கம் நாம் ஒன்றுபட்டு ஒருவர் மற்றொருவரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த எங்களின் கூட்டுப்பலத்தை பயன்படுத்துகிறோம் என்பதனை தெரிவிப்பதாகும். அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஆதரவும் வழிகாட்டுதல் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்குகிறது இக்குழு. மேலும் இக்கூட்டத்தில் தன்னம்பிக்கை, பின்னடைவு மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் பயணத்தை தொடங்குவோம் என்று குழு உறுப்பினர்கள் இடையே உறுதிமொழி எடுக்கப்பட்டது. இந்த உறுதிமொழி இது நம்ம ஆவடி என்ற தொண்டு நிறுவனத்தில் உள்ள அனைவரின் வாழ்விலும் நிலையான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று தன்னிறைவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆவடி காமராச நகர் நாஸ்ரீத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட முத்தமிழ் மன்ற போட்டி. தென்ஊர்தி தொழிலக நுண்கலை மற்றும் பண்பாட்டு கழகமும் இணைந்து நடத்திய முத்தமிழ் மன்ற போட்டியில் நமது ஆவடி காமராச நகரில் அமைந்துள்ள நாஸ்ரீத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவ செல்வங்கள் மிகவும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். திரு சா கதிர்வேல் பொது செயலாளர் தென்ஊர்தி தொழிற்சாலை அவர்கள் இப்போட்டியை தலைமையேற்று நடத்தினார். இதில் நமது பள்ளி செல்வங்களான 5ஆம் வகுப்பில் பயிலும் SM சித்தார்த் 2ஆம் இடத்தையும், 5ஆம் வகுப்பில் பயிலும் S ஆகாஷ் லிங்கம் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழும் மற்றும் கேடயமும், கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கு சான்றிதழும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். ஆவடி காமராச நகர் நாஸ்ரீத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி. ஆவடி காமராச நகர் நாஸ்ரீத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 27/3/2024 அன்று தமிழ் இலக்கிய மன்றத்தின் சார்பாக மாணவ மாணவியருக்கான திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி மிக சிறப்பாக நடைபெற்றது. ரூபி, எமரால்ட், சாஃபயர், டோபாஸ் ஆகிய 4 ஹவுஸை சார்ந்த 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையில் உள்ள மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையேற்க தமிழ்துறை ஆசிரியர்களால் பாங்குற நடத்தப்பட்ட திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி மாணவ மாணவியரின் மனநத்திறனை வெளிக்கொணர்வதாகவும் தமிழின் உச்சரிப்பை மேம்பட செய்வதாகவும் இருந்தது என்பதில் சந்தேகமேதுமில்லை. மாணவ மாணவியர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்ட இப்போட்டி எழிலார்ந்த தமிழின் ஏற்றமிகு தன்மையை உயர்வான நெறியுடன் உயர்ந்தோங்க செய்தது. மொத்தத்தில் இந்நிகழ்ச்சி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து சிறப்பாக நிறைவு பெற்றது என்று கூறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவருக்கும் முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கம். தி நாஸ்ரீத் அகாடமியில் நடைபெற்ற சம்மர் கேம்பின் பாராட்டு விழா. கடந்த 1/4/2024 அன்று நாஸ்ரீத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கலையரங்கத்தில் காலை 8 மணி அளவில் தி நாஸ்ரீத் அகாடமியின் 3வது கோடைக்கால விளையாட்டு விழாவின் பாராட்டு விழா நடைபெற்றது. இப்பாராட்டு விழாவின் சிறப்பு விருந்தினராக தேசிய கிரிக்கெட் பெண்கள் அணியின் பயிற்சியாளர் திருமதி ஆர்த்தி சங்கரன் அவர்கள் வருகை புரிந்திருந்தார். இவ்விழா ஜெபம், தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினரை தி நாஸ்ரீத் அகாடமியின் முதல்வர்
திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் வரவேற்று வரவேற்புரை அளித்தார். அதனைத் தொடர்ந்து எம் பள்ளியின் செயலாளர் திரு AN என்ட்ரிமாரிஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்தியும் நினைவு கேடயத்தையும் சிறப்பு விருந்தினருக்கு வழங்கி கௌரவப்படுத்தினார். அவரைத் தொடர்ந்து ஆண்டு அறிக்கையை தி நாசரேத் அகாடமியின் உடற்கல்வி பயிற்சியாளர் திரு திலகர் அவர்கள் சமர்ப்பித்தார். அதன்பின் சிறப்பு விருந்தினரின் உரை வழங்கப்பட்டது. உரையின் சிறப்பம்சமாக தங்கள் குழந்தைகளை விளையாட்டுத் துறையில் ஈடுபடுத்திய அனைத்து பெற்றோர்களுக்கும் பாராட்டுகளை முதலில் வழங்கினார். விளையாட்டுத் துறையில் ஈடுபட்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒழுக்கம், நேர மேலாண்மை, மனக்கட்டுப்பாடு, தைரியம், விடாமுயற்சி, தோல்வியை எதிர்கொள்ளும் பாங்கு போன்றவற்றை விளையாட்டே கற்றுக் கொடுத்துவிடும் என்று விளையாட்டுத் துறையின் மேன்மையினை தன் உரையில் முக்கியப்படுத்தினார். இந்த சம்மர் கேம்பில் கலந்து கொண்ட தலா 350 மாணவர்களில் ஒவ்வொரு விளையாட்டு பிரிவிலிருந்தும் 2 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தலா 18 மாணவர்களுக்கு பெஸ்ட் ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் அவார்ட் வழங்கப்பட்டது. மாணவ மாணவியரை பயிற்றுவித்த எம் பள்ளியின் பயிற்சியாளர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக திருமதி ஆர்த்தி சங்கரன் அவர்கள் கேடயங்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ஓட் ஆஃப் தேங்க்ஸ் உடற்கல்வி பயிற்சியாளர் திருமதி துளசி தேவி அவர்களால் அளிக்கப்பட்டது. இறுதியாக நாட்டுப்பண்ணுடன் விழா உற்சாகம் குறையாமல் முடிவு பெற்றது. Next month or the end of April, we are going to do kind of a happy street. So we want to create a lot of awareness. No smoking, no drugs, no stay fit, healthier surroundings of India. அதுக்காக we are going to create some happy street in the 3 weeks which we are going to do. So இன்னைக்கு உங்களால பார்க்கும்போது ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. கோடைக்கால விடுமுறை முடிந்து திறக்கப்பட்ட தி நாசரேத் அகாடமி பள்ளி. கோடைக்கால விடுமுறை முடிந்து கடந்த 3/4/2024 அன்று தி நாசரேத் அகாடமி பள்ளி அடுத்த கல்வியாண்டிற்கு மாணவர்களை வரவேற்றது. கல்வியாண்டின் முதல் நாளில் மாணவர்களை அனைத்து வகுப்பு ஆசிரியர்களும் உடற்கல்வி ஆசிரியர்களும் பள்ளியின் வளாகத்திலும் வகுப்பறைகளிலும் இன்முகத்துடன் வரவேற்றனர். மாணவர்களை உற்சாகப்படுத்த பள்ளியின் வளாகத்தில் பரதநாட்டியம், வெஸ்டர்ன் டான்ஸ், ஃபியூஷன் டான்ஸ் போன்றவையும், KG பிரிவின் மழலையர்களின் ஃபேன்சி டிரெஸ், தேச தலைவர்களின் அணிவகுப்பு போன்றவையும் பள்ளி வளாகத்தை அன்று குதூகலப்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து பள்ளிக்கு புதிய சேர்க்கையாக வந்த மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் தனது ஊக்கமான பேச்சால் வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து தொடக்க நாளிலேயே பாடங்களை நடத்தாமல் மாணவர்களின் விடுமுறை நிகழ்வுகள் பற்றி கேட்டறிதல் போன்ற உளவியல் சார்ந்த செயல்பாடுகளை பள்ளி நிர்வாகம் முன்னெடுத்தது. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைந்தன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நர்சீஸ் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.